இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். டைம் முடிஞ்சு அந்த இடத்துல யாரும் ஜெயிக்காம மேட்ச் டை ஆகுதா? மேட்ச் டை ஆகணும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நார்மலா மேட்ச் டை ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஆனா இந்த டோர்னமெண்ட்டை சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறாங்க, முக்கியமா பிரிலிம்ஸ். சோ அதனால எக்ஸ்ட்ரா டைமுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அதனால மேட்சே டை தான். கடைசி பாலை மட்டும் நான் கரெக்டா உள்ள போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கியோசி சீனியர் ஃபீல் பண்ணும்போது பசங்க எல்லாரும் வேகமா கையை தூக்கிட்டு வருவானுங்களா, அதை பார்த்து பயந்து கீழே விழுந்தவரு, என்னோட நான் ஸ்கோர் பண்ணலங்கிறது உண்மைதான், அதுக்குன்னு கை நீட்டி அடிக்க வருவீங்களான்னு கேட்டா அடிக்க வரமா, நாங்க ஹைஃபை பண்ண வந்தையா, அதோட ரொம்ப முக்கியமா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நீ எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருந்திருக்க, அதையெல்லாம் விட்டுட்டு கடைசியில ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண முடியலங்கிறங்காட்டி அதை நாங்க பெரிய விஷயமா பார்ப்போம் நீ எப்படி நினைச்ச, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம என்ன தோத்தா போயிட்டோம், மேட்ச் டை தானே ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஜாலியா பேசும்போது அப்ப மிடோரிமா ககாமியை கூப்பிட்டு கண்டிப்பா இன்னைக்கு இந்த மேட்சோட ரிசல்ட் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காதுன்னு நான் நம்புறேன்னு சொல்லும் போது, ஆமாண்டா டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணலதான், இருந்தாலும் சரி வின்டர் கப்ல வரும், அங்க இதே மாதிரி மேட்ச் டை ஆகுறதுலாம் கிடையாது, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறோம்னு பயங்கர மோட்டிவேட்டடா இருப்பானா. ஆடியன்ஸோட கரகோஷத்துக்கு நடுவுல அங்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும் மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இங்க ஷுடோகோக்கும் நம்ம ஹீரோக்கும் நடந்த மேட்ச் டையா இருந்திருக்குமா, அதுவே அந்த டைச்சி டீமுக்கும் அந்த ஷென்ஷின் கானுங்கிற டீமுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அதுல அந்த டைச்சிங்கிற டீம் தான் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. தோத்து போன அந்த ஷென்ஷின் கான், இது நியாயமே இல்ல, இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி ஜெயிச்சு அது எப்படி உங்களுக்கு சரின்னு தோணுதுன்னு சொன்னா, நாங்க எந்த ஒரு கேமோட ரூல்ஸையும் பிரேக் பண்ணலையே, எப்படி ஜெயிச்சா உனக்கு என்னன்னு கேட்பானுங்க. அடுத்த மேட்ச் அந்த சேரின் கூட தான் ஆட போறோம். ஆனா ரொம்ப முக்கியமா அந்த ஹனாமையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அதான் அந்த கியோஷியோட பழைய டீம்மேட், அவன் ஏதோ கியோஷி மேல பயங்கர வன்மத்தோட இருக்கிறான். இந்த கியோஷி கொஞ்சம் நியாயமான ஆளா இருக்கிறானா, அவனுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான ஒருத்தன் தான் இந்த ஹனாமியாங்கிறவன். அதனாலேயே அவனுக்கு கியோஷி மேல ஒரு கண்ணு வேற. இப்போ சேரினே தோக்கடிச்சு வின்டர் கப்புக்கு போக வேண்டிய டீம் அது நம்ம டீமா இருக்குன்னு நினைக்கிறானுங்க. இங்க மோமோ பொண்ணு மிடோரிமா வந்து மீட் பண்ணிட்டு பேசும்போது ரியோட்டோவும் அங்க வரானா, 3 பேரும் பேசிக்கிட்டு வர. அப்புறம் என்ன மிடோரிமா இங்க ஏதோ சொதப்புனா ஓகே, பட் வின்டர் கப்ல போய் எப்படியோ சொதப்புனா மொத்தமா முடிஞ்சிருண்டான்னு சொன்னா, மேட்ச்ல நான் சொதப்புவனா வாய்ப்பே கிடையாது, அப்படி நீ யார பத்தியாவது கவலைப்படணும்னா போய் நீ இப்போ சேரின் டீமை பத்தி தான் கவலைப்பட்டாகணும். ஏன்னா அந்த டைச்சி ஸ்கூல் கூட அவங்க மோத போறானுங்க. அந்த ஸ்கூல்ல அன்கிரவுண்ட் கிங்ஸ்ல ஒருத்தனான அவன் இருக்கிறான். அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ரியோட்டாவும் ஓ அவனா அப்படின்னா பஞ்சாயத்து தானே யோசிக்கும் போது நம்ம மிடோரிமா கிளம்பலான அவனோட தள்ளு வண்டி கிட்ட வந்திருப்பானா, அதுக்குள்ள பார்த்தா நம்ம குரோக்கோ 2.0 இருக்கும். ஆஹா இந்த நாய்க்குட்டி என்ன அழகா இருக்குது, நம்ம மோமோ தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா, ஏன் இந்த நாயை பார்த்தா எனக்கு சம்பந்தமே இல்லாம கோவம் வருதுன்னு மிடோரிமா கடுப்புல இருக்க எக்ஸ்ட்ராவா அவன் வண்டியில அது பிஸ் அடிச்சு விட்டு போயிடும். மோமோ மரியாதை அந்த நாயை கையில கொடுத்துட்டு அதை நான் தூக்கி பாஸ்கெட் பால்ல போட போறேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கேன். கரெக்டா அந்த நாயை தடிட்டு நம்ம குரோக்கோ அந்த பக்கம் வருவானா. அது மட்டும் இல்லாம டாக்காவும் வரும்போது மிடோரிமா குரோக்கோவை பார்த்து வின்டர் கப்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்திரலாம் என்னன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. லாக்கர் ரூம்ல கியோசி சீனியர் அவரோட முழங்கால பூச்சிட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க. உள்ள வந்த கேப்டன் ஹியூகாவும் நினைச்சேன் நார்மலா டயர்டா இருந்தாலும் நீ ஒன்னும் எந்த ஒரு ஷூட்டையும் மிஸ் பண்ற ஆள் கிடையாது, என்ன திருப்பி கால்ல பஞ்சாயத்தாடா அப்படின்னு கேட்கும் போது அந்த வழியா ககாமியும் வருவானா. இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டாரான். சோ அடுத்த மேட்ச் அந்த டைச்சிக்கு எதிராக ஆடுற மேட்ச்ல நீ ஆட வேண்டாம்னு கேப்டன் ஹியூகா சொல்லியிருந்திருப்பாரு. இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு, அடுத்த தடவை என்னால மேட்ச் ஆட முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச்ல நான் ஆடியே தீருவேன்னு கியோஷி அடம் பிடிப்பான். அதுக்கப்புறம் 3 பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது, ஆமா ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டிருக்கேன்னு குரோக்கோ கேட்க, ககாமி இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு கேப்டன் ஹியூகா கிட்ட தல கியோஷி சீனியருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஓ ஒட்டு கேட்டுட்டியோ, சரி கதை எங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூகோ சீனியர் இப்பதான் ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது தலைக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ரவுடி பையன் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பானா. அப்போ இசுக்கியுமே ஹியூகா என்ன தலைக்கு டை அடிச்சு காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கலாய்ச்சிட்டு, நம்ம ஆட போற பாஸ்கெட் பாலுக்கு நீ தலைக்கு டை அடிச்சதுக்கு என்னையா சம்மந்தம்னு கேட்டா, பாஸ்கெட் பாலா இனிமேல் நான் அதெல்லாம் ஆட போறது இல்ல, பாஸ்கெட் பால் எனக்கு விருப்பமும் கிடையாது, அதனால இந்த ஸ்கூல்ல நான் டேக் ஓவர் பண்ண போறேன், எவன் சண்டைக்கு வரணும் அவன் வாயெல்லாம் அடிச்சு உடைக்க போறேன்னு சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல அப்படி ஒருத்தன் அது நீ மட்டும் தான் சுத்திட்டு இருக்கிற, வேற எவனும் கூட சண்டை கூட வரமாட்டான்னு சொன்னா, ஓ நீ அப்படி சொல்ல வரையா, சரி நம்ம சின்ன வயசுல இருந்து மிடில் ஸ்கூல்ல பயங்கரமா இந்த பாஸ்கெட் பால் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கோம், ஆனா இது வரைக்கும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்போமா கிடையாது, வாய்ப்பே இல்ல, ஆனா இந்த ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் கிளப்பே இல்லையாமா, உப்ப நீ அதுக்கு என்ன பேசுவேன், ஏதோ வத்தலோ தொத்தலோன்னு இருக்கிற கிளப்ல போய் நீ குப்பையை கொட்டுற வழிய பாரு, நான் இருக்கிற அவன்கிட்ட உரண்டை இழுக்க பாக்குறேன்னு அங்கிருந்து போக உரண்டையில திரும்பும் போது எவன் மேலேயே இடிச்சிருவானா, அது கியோஷியா தான் இருக்கும். கியோஷியோட ஹைட்டை பார்த்துனே அவன் லைட்டா பயந்துருவான், இருந்தாலும் பயப்படாம இருக்கேன். கியோஷி எல்லாம் ஜாலியா ஓ சாரிப்பா தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கீழே விழுந்த ஹியூகாவோட போன் எடுக்கும் போது வால்பேப்பர்ல பாஸ்கெட் பால் பிக் இருக்கிறத பார்த்துட்டு, இதோட உனக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு அவன் சொல்லுவான்.
இல்ல கண்டிப்பா உனக்கு பாஸ்கெட்பால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமா நானுமே பாஸ்கெட்பால் கிளப்ல தான் ஜாயின் பண்ணலாம் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆளுவோம்னு சொல்லும்போது டேய் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த ஸ்கூல்ல பாஸ்கெட்பால் கிளப்பே கிடையாதுடான்னு சொல்லும்போது அப்பயும் மனம் தளராத கியோஷி ஓகே ஃபைன் கிளப் இல்லங்கிறது பிரச்சனை தான் அப்படின்னா சரி நம்ம கிளப் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்பான். நீ ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுக்கோ என்னை எல்லாம் உள்ள சேர்க்காதுன்னு ஹியூகா கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம இசுகி கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். ஒரு வளர்ந்த ஒருத்தர் இருக்கிறான் ஹல்க் மாதிரி, எங்க போனாலும் பாஸ்கெட்பால் விட வரையா அப்படின்னு சொல்லி என்ன ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கெட்பால் ஆட வரையா மாமேன்னு பக்கத்துல வந்து கியோஷிக்கு வந்திருப்பானா. ஈவன் இசுகியும் பாஸ்கெட்பால் ஆடுவான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஓகே ஃபைன் அப்படின்னா ஆல்ரெடி கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 பேர் ஆயிட்டோமா அப்படின்னு பேச 3 பேர்லாம் கிடையாது உங்க 2 பேருக்கு வேணும்னா நீங்க ஆடுங்க ஆள விடுறா சாமின்னு ஹியூகா அங்க இருந்து போயிருவான். அப்பதான் இசுகி கியோஷி பத்தி கேட்கும் போதுதான் தெரிய வருது ஆமா கியோஷி நீ இந்த ஃபேமஸான ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் தானே, ஆமா உன்ன மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாரும் எதுக்கு தேவையில்லாம இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுவும் கிளப்பே இல்லாத ஒரு ஸ்கூல்ல உனக்கு வேற சில ஆஃபர்லாம் வந்திருக்குமே அப்படின்னு கேட்டா இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு பெரிய காரணம்லாம் எதுவும் கிடையாது, எங்க பாட்டி தாத்தா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதனால அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவங்கள விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல போய் ஸ்கூல் போறது அது வேலைக்காகாது, அதனால தான் இந்த ஸ்கூல் பக்கத்துலயே இருக்குல்ல வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு பாஸ்கெட்பால் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால ஆடினா போதும்னு சொல்ல ஓ பாஸ்கெட்பால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பாஸ்கெட்பால் ஆடுறோம் அது வரைக்கும் போதும் அந்த மாதிரியான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது, பாஸ்கெட்பால் ஆடும்போது ஃபன்னா இருக்கணும்னா நீ பாஸ்கெட்பால்ல பயங்கர டிவோட்டியா பயங்கரமான ட்ரைனிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு நீ உன்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்பதான் அது ஃபன்னா இருக்கணும் சொல்ல தோடா இப்படி கூட ஃபன்னா இருக்குமா அப்படின்னு தான் இசுகி யோசிக்கிறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்ட மிட்டோபியும் கோகனேவும் ஓகே ஃபைன் என்னப்பா பாஸ்கெட்பால் கிளப் ஆரம்பிக்க போறீங்களா அப்ப எங்களையே உள்ள சேர்த்திக்கங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன், ஓகே 5 பேர் கிடைச்சிட்டுமா அப்படின்னு கியோசி சொல்லும் போது நீ இன்னும் இந்த ஹியூகா வந்து விளையாடுவான்னு நம்பிட்டு இருக்கிறியாடான்னு இசுகி கலாய்ப்பானா. சரி இன்னும் நமக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுது, நம்ம டீமுக்கு ஒரு மேனேஜர் தேவைப்படுதுலன்னு இசுகி அண்ட் ஹியூகா இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நம்ம கோச் ரீகோவை தெரிஞ்சிருக்கும், அதனால அவகிட்ட போய் கேட்டு அவ ஒரே போட முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பா, இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு பாஸ்கெட்பால் தான் சுத்தமா பிடிக்காது, ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா இப்ப ரீசெண்டா அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்னு சொல்லி ஒரு பயங்கரமான டீம் ஒன்னு இருக்கு, கண்டிப்பா அடுத்த வருஷம் மிடில் ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் சேர்ந்தவங்க பிரிஞ்சு வேற ஹை ஸ்கூல் போயிருவானுங்க, அவங்க மட்டும்தான் எல்லாத்துலயும் ஜெயிக்க போறாங்க, அதனால நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு மொக்கையா எஃபோர்ட்டே போடாத டீமுக்குலாம் எனக்கு மேனேஜரா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹியூகா ஒரு கேம் சென்டர்ல கேம் ஆடிக்கிட்டு இருப்பானா, அப்ப அங்க வந்து ரீகோவும் என்னடா இது புதுசா ஏதோ கேம் ஆட வந்திருக்க பிளஸ் மண்டைக்கு டை அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறேன், உன் கேரக்டருக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லையே ஏன் வராத ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்றேடா அப்படின்னு கலாய்க்கிறது மட்டும் இல்லாம அப்புறம் என்ன இந்த இசுக்கு பையன் புதுசா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன மேனேஜரா கூப்பிட்டு இருந்தான், நீகி அந்த டீம்ல ஜாயின் பண்றியா என்னன்னு கேட்டுட்டு ரீகோ அங்க இருந்து கிளம்பி இருக்க, அதுவே மத்த பசங்க எல்லாரும் எப்படி இந்த ஹியூகாவை கன்வின்ஸ் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப கரெக்டா ஹியூகா ரோட்ல நடந்து போறத கவனிக்கிறாங்க, கியோஷி அவனை கூப்பிடலான்னு போகும்போது இசுகி தான் நிறுத்திட்டு இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது, ஆக்சுவலி நாங்க மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஹியூகா பையன் இருக்கிறான்ல பயங்கரமான ஒரு ஷூட்டர், ஆனா என்ன பண்றது அன்பார்ச்சுனேட்லி எங்களால நிறைய கேம்ஸ் ஜெயிக்க முடியல, இன்னும் சொல்ல போனா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அப்பதான் வளர்ந்து வர ஆரம்பிச்சாங்க, அவங்கள பார்த்த உடனே ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கிவ் அப் பண்ண வரிசையில ஹியூகாவும் ஒருத்தன் அடிக்கடி சொல்லுவான் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் மட்டும் கையில கடிச்சா மூஞ்சி முறையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் பேசினவனாமா, அதனால எனக்கு தெரிஞ்சு அவன் திருப்பி பாஸ்கெட்பால் வரதெல்லாம் கஷ்டம் ஏன்னு சொன்னா இல்ல எனக்கு அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் வேணும்னு ரோட்ல போய் நம்ம ஹியூகா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு, எப்படியும் அவனை கன்வின்ஸ் பண்ணி அங்க பார்க்ல இருக்கிற ஒரு கோர்ட்டு கிட்ட கூட்டிட்டு வந்து நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு எதிரா நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னை நான் விட்டுறேன், இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீம்ல இருந்திருக்கேன் அதனால நான் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நீ சொன்னேன்னா நீ ஒரே ஒரு பாயிண்ட ஸ்கோர் பண்ணு அப்பவே நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், இப்போயும் நீ வரமாட்டேயான்னு ஹியூகாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணும்போது அவனுக்கு கடுப்பாயிருது, என்ன எனக்கு ஆட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியாடான்னு ஹியூகா அங்க ஆட ஆரம்பிக்க பார்த்தா அந்த கியோஷி பையன் எல்லா பாலையும் பூச்சி தடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனா கியோஷி தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பானா, கடைசி ஒரு பாயிண்ட்ல சரி போதும் கிவ் அப் பண்ணிருன்னு சொல்ல நான் எதுக்கு கிவ் அப் பண்ணோம் இன்னும் மேட்ச் முடியல அப்படின்னு ஹியூகா சொல்லும் போது இல்ல நான் பாஸ்கெட் பாலை கிவ் அப் பண்ண சொல்லல, பாஸ்கெட் பாலை கிவ் அப் பண்ணணுங்கிற உன் ஐடியாவை கிவ் அப் பண்ண சொல்றேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்கெட் பாலை பிடிக்காத மாதிரி நீ ஏன் அப்படி பண்ற, நீ திருப்பி வந்து பாஸ்கெட் பால் ஆடலாம்லன்னு கேட்டதுக்கு யோ போயா என்னையா வந்து பாஸ்கெட் பால் ஆடுறது, உங்களை மாதிரி டேலண்டடா இருக்கிறவனுங்க வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவீங்க, ஆனா நாங்க மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நேரம் தோத்துட்டே இருக்கணுமான்னு கேட்க அதுக்கு கியோஷி இங்க பாரு உன்னை விட திறமசாலி கிட்ட நீ மட்டும் தான் தோத்துருக்கன்னு நினைக்கிறியா, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் கிட்ட நானும் தோத்து போயிருந்திருக்கேன், எந்த அளவுக்கு இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட இது வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ண எந்த ஒரு டெக்னிக் எந்த ஒரு ஸ்கில்லுமே இவனுக்கு எதிராக யூஸ் ஆகாதுல்ல அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு நிலைமையிலேயே நான் இருந்திருக்கேன், என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுடான்னு சொன்னா உனக்கு என்ன பத்தி என்னையா தெரியும் அப்பயும் ஹியூகா கடுப்புலயே இருக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.